வந்துருச்சுங்க. எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் இருந்தாலே போதும். அவ்வளோக்கா எண்ணெய் தேவை இல்ல. வெங்காயம், இஞ்சி, பூண்டு சேர்த்திக்கலாங்க. வெள்ளை காஞ்சிருச்சு. சளி பிடிச்சதுமே டேப்லெட் போடக்கூடாதுங்க. நான் வந்து கொள்ளு சூப்பு, கொள்ளு ரசம், அப்புறம் இந்த தலைங்கலாம் கிடைக்கும். இந்த தலைங்க சூப்பு வச்சு ஒரு 2 தடவை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்கும் சரி ஆகல அப்படின்னா தான் நான் மாத்திரை எல்லாம் சேர்த்துக்குவேங்க. தக்காளி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒரு அளவுக்கு வணங்கிடுச்சுங்க. இப்போ தலையை சேர்த்து அதுக்காக வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ என்ன பண்றோம்னா இதுக்குள்ள உப்பு சேர்த்துக்கலாம். இறக்கும் போது இந்த ஜீரக மிளகு போட்டுக்கலாம். அதை போட்டோம்னா மிளகு இப்பயே போட்டோம்னா அது வந்து என்ன ஆயிடும்னா கசப்பு தன்மை வந்துடும். அதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 12 டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கொதிக்கிறதுக்கு ஒரு 1 டம்ளர் 2 டம்ளர் வச்சுனாலும் 10 டம்ளர் இருக்கலாம். அதுக்காக சேர்த்தியாச்சு. ஜீரக மிளகு தவிர எல்லாமே சேர்த்திக்கலாம். மஞ்சப்பொடி இந்த இந்த லெவலுக்கு போட்டோம்னா போதும். உப்பு பார்த்துக்கலாம். அந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி வந்து 1 டம்ளருக்கு அளவு சுண்டுட்டும். அதே சமயத்துல இந்த இலைகளோட எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில இறங்கணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பார்க்கறீங்க பார்த்தாச்சுங்க. நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாங்க. நல்லா சலசலன்னு கொதிச்சிருச்சு. நம்ம இது வரைக்கும் தண்ணி வச்சோம். இப்போ இது வரைக்கும் வந்துருச்சுங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணியே வத்திடுச்சு. இதுக்கு மேல நம்ம என்ன பண்றோம்னா ஜீரக மிளகு சேர்த்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் பாருங்க கரெக்டா இருக்கு. இதுக்கு மேல சேர்த்துனா வேண்டாம். கரெக்டா இருக்கு. கலர் சூப்பரா இருக்கு பாருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே அருமையா ஜோரா வெந்துடுச்சு. இதாங்க மருந்து சூப்பு. செம்ம டேஸ்டா இருக்குங்க. அதே மாதிரி நல்லா இருமல் சளிக்கு கேட்கும். சீரக மிளகு 1க்கு 2 தட்டினதை சேர்த்திட்டு அடுப்பை ஆஃப் பண்றேங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.